ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான டேஸ்டியான ஒரு காலிஃப்ளவர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல நாம் காலிஃப்ளவரை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பேனில் தண்ணி சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அதில் கூடவே கொஞ்சம் உப்பையும் சேர்த்து லைட்டாக ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்துடலாம். காலிஃப்ளவரை எப்பயுமே இந்த மாதிரி நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்கணும். ஏன்னா காலிஃப்ளவரில் குட்டி குட்டியாக புழு இல்லைன்னா பூச்சி இருக்கும். நம்ம இந்த மாதிரி கொதிக்க விட்டு எடுக்கிறதுனால அதெல்லாமே கம்ப்ளீட்டாக போயிடும். அதுக்காக தான் நம்ம இப்படி க்ளீன் பண்ணுறோம். இப்போ நம்ம வடிகட்டி அதை ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு, ஒரு 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் உப்பு, அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. ஒரு அளவுக்கு திக்கான பேஸ்ட் வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தால் போதும். அப்போ தான் காலிஃப்ளவர் கூட நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக அந்த காலிஃப்ளவர் இதில் மிக்ஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம காலிஃப்ளவர் எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு ஸ்பூனை வச்சு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நானாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அப்போ தான் அந்த மசாலா கூட காலிஃப்ளவர் சேர்ந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். பாருங்கள், இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம நல்லா ஊற விட்டுறலாம். இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்தாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்க அந்த காலிஃப்ளவர்லாம் சேர்த்துடலாம். 2 பேட்சாக சேர்த்துக்கோங்க. நம்ம பேன் சைஸை பொறுத்து காலிஃப்ளவரை நீங்கள் ஒரே அடியாகவும் அப்படி இல்லைன்னா 2-3 தடவையும் பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம மொத்தமாக சேர்த்தோன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டி ஒழுங்காக வராது. நான் மீடியமான அளவில் தான் ஆயில் சேர்ப்பேன். அதனால் நான் 2 பேட்சாக சேர்த்துக்கிறேன். ஒருவேளை உங்கள்கிட்ட இருக்கிற பாத்திரம் ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்த்து நீங்கள் ஒரே பேட்சாகவும் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம திருப்பி போட்டு இது நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த கலர் வந்ததும் நம்ம எடுத்துடலாம். அடுத்த பேட்சையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போது சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்காதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது நம்ம அவங்க ஸ்கூல் போயிட்டு வந்ததும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம். நான் மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பேன். என்னோடய குழந்தைக்கு இது ரொம்பவே பிடிக்கும். எனக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்மளும் குழந்தைங்க மாதிரி தானே. ஸோ தப்பில்லை, சாப்பிட்டுக்கலாம். ஈவினிங் டீ கூட இதை வச்சு கூட சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். காலிஃப்ளவர் பக்கோடான்னு நம்ம நிறைய ஸ்டால்ஸுக்கு எக்ஸிபிஷன் திருவிழாக்கெல்லாம் போகும்போது வச்சு கொடுப்பாங்க. ஸோ நம்மளே ஹெல்த்தியாக வீட்டில் செய்கிறது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். என்னோடய குட்டி பையனுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். சூடு லைட்டாக இருந்ததுனால அவன் வாயில் வச்சதுமே துப்பிட்டான். அதுக்கப்புறமா நல்லா ஆற விட்டு அவனுக்கு கொடுத்தேன். நான் இங்கே செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே அவன் கன்னத்தில் பெண்ணெல்லாம் வச்சு வரைஞ்சி வச்சுட்டான். ஸோ அப்புறமா நம்ம செஞ்சு கொடுத்ததை சாப்பிட்டுட்டு இருந்தான். ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுட்டு அப்படியே நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும்.